ஹலோ! வெல்கம் டு கப்கேக் கான்வர்சேஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நெறைய படங்கள் இல்ல. ஒரு 3 படம் நான் பார்த்தேன். எத்தன படம் வந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. 3 படத்தோடயே நான் நிறுத்திக்கிட்டேன். போதும்டா சாமின்ட்டு. ஏன்னா 3 படத்தோட ஜர்னருமே வந்து சைல்ட் அபியூஸ். டைரக்டர்ஸ் ஐம் சீரியஸ்லி ஆஸ்கிங் யூ அ எனக்கு எத்தனையோ ஜர்னர்ஸ் இருக்குயா. ஏன் சைல்ட் அபியூஸ சூஸ் பண்றீங்கன்னு எனக்கு சீரியஸாவே தெரியல. சி ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி, கிரைம், ஃபேண்டசி, ஹிஸ்டாரிக்கல், ஹாரர், மிஸ்ட்ரி, ரொமான்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், ரொமான்ஸ்லேயே ராம் காம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ரொமான்ஸ் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் அந்த மாதிரி இவ்வளோ ஜேர்னர்ஸ் இருக்குயா. ஏன் சைல்டு அபியூஸையே பிடிச்சிட்டு தொங்குறீங்க? சி சைல்டு அபியூஸ் பத்தி நீங்க படம் எடுக்கிறீங்க, ஓகே. எங்கேயோ யாரோ திருந்துவாங்கன்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்கேயோ யாரோ திருந்தலாம் மாட்டாங்க. யாரையுமே இந்த உலகத்துல யாராலையுமே திருத்த முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் டேக்கிங் ஃபிலிம்ஸ், ரைட்டிங் ஆர்டிகல்ஸ், என்ன சொல்றது, டாக்கிங் வீடியோஸ் லைக் திஸ், அதெல்லாம் யாரையும் திருத்திட முடியாதுப்பா. அஹ் ஒரு பழைய பாட்டு இருக்கும் தெரியுமா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்கவே முடியாது. திருட்ட ஒழிச்சிட்டோமா என்ன? குடியை ஒழிச்சிட்டோமா என்ன? இதோ இப்ப பார்க்கலாம் 50 பேர். இதுக்கப்புறம் எல்லாரும் குடியை நிறுத்திடுவாங்களா என்ன? இந்த 50 பேர் இறந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் குடியை நிறுத்திடுவோம். நோ, தேல் நாட். பர்சனலா அவங்க சூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ நான் அபியூஸ் பண்ணக்கூடாது. நான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகணும். இந்த சைல்ட் அபியூஸ் படங்கள் வந்து குழந்தைய வச்சிருக்கிற அப்பா அம்மா யூஏ சர்டிபிகேட் வேற படத்துக்கு கொடுத்துறீங்கயா. குழந்தையோட அந்த படத்துக்கு போகும்போது திருப்பி வரும்போது ஒரு 3-4 மாசத்துக்கு அந்த ட்ராமா எங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த டாபிக் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ ரீச்சஸ் எனி ஆஃப் த டிரெக்டர்ஸ். ஓகே, ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு இயக்குனருக்குமே வேறுபடும். நான் புரிஞ்சுக்கிறேன் அது. சில சில டைரக்டர்ஸ் வந்து டார்க் காமெடியா பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றது, ஜாய் அண்ட் ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து மூவில கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் நான் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு காட்டுறேன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி டைரக்டர். அது எனக்கும் புரியுது. பட் இத்தனை ஜேர்னர்ல சைல்டு அபியூஸ் சூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஏன் ட்ராமால போடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இனிமேட்டு சைல்டு அபியூஸ் படம் ஏதாவது எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் எங்களை மாதிரி ஆளுங்களை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் எடுங்க. ஸோ இந்த டாபிக் நான் எழுதிட்டு இருக்கும்போது டாபிக் ரொம்ப லெங்தா போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ குடன்ட் பென் டவுன் இட் ப்ராப்பர்லி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ டுக் ஹெல்ப் ஃப்ரம் அ சைக்காட்ரிஸ்ட், லீடிங் சைக்காட்ரிஸ்ட் who's dealing with parents' mental health, and as well as she's dealing with some abused kids or traumatized kids. She's giving therapy sessions. So இனிமேட்டு நான் இந்த வீடியோல சொல்ல போற மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப் பண்ணதுதான். சைல்டு அபியூஸ் படம் எடுக்கிறதுனால ப்ரோஸ் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அதோட கோன்ஸை மட்டும் நான் சொல்றேனே, அதுவும் மெடிக்கல் டேர்ம்ஸோடய நான் சொல்றேன். சைல்டு அபியூஸ் படம் பார்த்துட்டு வரீங்க, ஒரு பெண் பிள்ளையோட அம்மாவா இருக்கீங்க, இல்ல அப்பாவா இருக்கீங்க, இல்ல ஏதோ இருக்கீங்க, அந்த யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்த படத்தை குழந்தையோடய நீங்க பாத்துறீங்க, சைல்டு அபியூஸ் படத்தை. சோ இதனால அவங்களுக்கு வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்ன மெடிக்கல் டேர்ம்ஸையே நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வாட் தி டாக்டர் செட் இஸ் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ். அதாவது these films evoke a very strong emotion, guys. அதாவது sadness, anger, anxiety, distress can be so intense. அதாவது படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10-20 நாள் என்னால அந்த அந்த சீன்ஸ்ல இருந்து வெளியவே வர முடியல. ஒரு சாதாரணமா இருந்த என்ன, என் குழந்தைய பாக்குறப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி நடந்துருமோன்ற பயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஆர் கிவிங் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ். செகண்ட் ஒன் வந்து ட்ரிகர்ஸ் ட்ராமான்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு வியாதியோட பேரே சொன்னாங்க அவங்க. என்னன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அதாவது அந்த தியேட்டர்ல அத்தனை பேர் உட்காந்து படம் பாக்குறாங்கல்ல, அதுல யாரோ ஒருத்தருக்கு, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு சின்ன வயசுல அந்த அபியூஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹி இஸ் வாட்சிங் இட் ஓவர் ஆன் தி ஸ்கிரீன். இமீடியட்டா அவங்களுக்கு பிளாஷ்பேக் போகும்னு சொல்றாங்க. பிளாஷ்பேக் போய் they'll get shivered. அதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, நமக்கு இப்படிதானே நடந்துச்சு, இப்ப வரைக்குமே இப்படிதானே நடக்குது அப்படின்னு சொல்லி யூஆர் ட்ரிகரிங் த ட்ராமா அகேன். அண்ட் அவங்க வந்து அதுல இருந்து முழுசா வெளிவர நினைச்சாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டா இட் வில் எஃபெக்ட் தெம் மென்டலி, இட் வில் அஃபெக்ட் தெம் ஆன் அ லாங் ரன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ட்ரிகர்ஸ் ட்ராமா சொல்லிட்டேனா. தேர்ட் ஒன் வந்து ஃபியர் பேனரோமியான்னு சொல்றாங்க. அதை நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து பர்டிகுலரா திஸ் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ். இப்போ வந்து அதை டாக்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, என்கிட்ட ஒரு கத்தி எடுத்து நான் உங்களை ஃபுல் ஃபோர்ஸ்ல குத்த வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே அலர்ட் ஆகி என்னை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. சோ அதே மாதிரிதான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே போன பேரண்ட்ஸோட கண்ணுக்கு சுத்தி இருக்கிற எந்த ஆளுங்களுமே நல்லவங்களா தெரிய மாட்டாங்க. எல்லாருமே தான் குழந்தைய அட்டாக் பண்ண வர்ற மாதிரியும், தான் குழந்தையோட செக்யூரிட்டிக்கும் சேஃப்னஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு அந்த பிரெயின் செல்ஸ் ரொம்ப இதுவாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது
இந்த ஒண்ணுதான் என்னால தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நெகட்டிவ் வேர்ல்ட் வியூ. ஈவன் எனக்குமே வந்து அப்படிதான் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். நெகட்டிவ் வேர்ல்ட் வியூனா என்ன அப்படின்னு நான் கேட்டதுக்கு டாக்டர் சொன்னது வந்துட்டு, சோ இப்ப நீ படத்த பார்த்துட்டு வந்துட்ட. அந்த படத்த பார்த்துட்டு வந்துட்டு, நீ என்ன உன் குழந்தைக்கு போதிப்ப? உன் குழந்தைக்கு வந்து இந்த ஃப்ரீக்வென்ட் எக்ஸ்போஷர் டு தீஸ் ஃபிலிம்ஸ் வித் ஹெவி தீம்ஸ், இந்த ஹெவி டார்க் பெயின் தீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது the world is completely negative. அந்த படம் பார்த்துட்டு வரும்போது world is completely negative. pessimistic person. என்னோட குழந்தை எங்க போனாலும் டேஞ்சர்ல தான் இருக்கு. என்னோட குழந்தை ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. என்னோட குழந்தை வந்து உலகத்திலே வந்து ஒரு அன்சேஃபான பிளேஸ்ல என் குழந்தை இருக்கு அப்படின்றது நெகட்டிவ் வேர்ல்ட் வியூவோட நாங்க இனிமேட்டு என் குழந்தைங்களை வளர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா சொன்னதுதான் வந்துட்டு, இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி இது வந்து எல்லா குடும்பத்திலயுமே இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நடக்குதுன்னு டாக்டரே சொல்றாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின். நம்ம இங்க தமிழ் குடும்பங்கள்ல பாக்குற வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமா அப்படின்னு கூப்பிட்டோம்னா மாமா வந்து தூக்கணும், சித்தப்பா இது வாங்கி கொடு அப்படின்னா சித்தப்பா வாங்கி தரணும். என்னோட அக்கா வீட்டுக்காரரோ இல்ல என் கூட பள்ளியில படிச்ச என்னோட நண்பனோ யாரோ ஒருத்தன் வந்து ஏய் உன் பொண்ணு அப்படியே ஒன்ன பார்த்த மாதிரியே இருக்கான்னு இப்படி கண்ணத்தை தொட்டா கூட இங்க சில பெண்களுக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் என் குழந்தைய யாரும் தொடக்கூடாது, தாத்தா தொடக்கூடாது, என் கொழுந்தனார் தொடக்கூடாது, என் அக்கா வீட்டுக்கார் தொடக்கூடாது, என் ஃப்ரெண்டு தொடக்கூடாது, என் குழந்தை யாருமே தொடக்கூடாது. அவங்க அந்த பயத்துக்குள்ளேயே இருந்து இருந்து அதை அவங்க கணவர்கிட்ட சொல்லி குழந்தைங்க கிட்ட சொல்லி அவங்க ஒரு தெரப்பியை எடுத்து இவ வந்து எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பாக்குறா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட தெரப்பி செஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிருக்காங்க. ஈவன் நானுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் அந்த படம் எல்லாம் பார்த்தேன்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து ஒவ்வொருத்தரோட ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனும் வேற. ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதை மேடை ஏறி வேற சில நடிகர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி படங்கள் பிடிக்கிறது இல்ல? சி, இந்த மாதிரி படங்கள்னால எங்கேயோ யாரோ ஒருத்தர் திருந்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நோ. நம்ம திருந்தணும்னு நினைச்சா மட்டும்தான் முடியும். இந்த சைல்ட் அபியூஸ் படங்கள் நார்மலா ஒரு தியேட்டருக்குள்ள போற என்ன பயமுறுத்தி அனுப்புது. நீ ஒரு பெண் குழந்தையோட அம்மா, உன் குழந்தைக்கு இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுவ? என்னோட ஓவர் திங்கிங்க ரொம்ப தூண்டுது. அதுவே அங்க ஒரு அபியூஸ்டு மாம் அங்க யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு நடந்தது என் பிள்ளைக்கு நடந்துருமோன்னு நீங்க ரொம்ப பயமுறுத்துறீங்களோன்னு தோணுது. So when you're taking such painful, deep, dark subjects in your hand, நீங்க நார்மலா இருக்கிறவங்களையும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. யூ கேன் ஷோ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரா காட்டலாம், குழந்தைக்கு என்விரான்மெண்ட் இவ்வளவு சேஃபா இருக்குன்னு காட்டலாம். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி there are so many journals. இன்னும் கேட்டா நிறைய ஃபீல் குட் பிலிம்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். பட் ஏன் நீங்க எல்லாரும் இந்த சைல்ட் அபியூஸ் டாபிக்க கையில வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறவங்களையும் இன்னும் பயம் காட்டுறீங்கன்றது எனக்கு சீரியஸாவே புரியவே இல்லை. ஐ விஷ் திஸ் வீடியோ ரீச்சஸ் எனி ஆஃப் தோஸ் டைரக்டர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கிவ் அ ரிப்ளை over here in the comment section. That's for today. Thank you.